இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பிரியமான தேவச்சனமே, இவைகளெல்லாம் ஒரு கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியம் என்று கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்துல உறுதியா இருந்தாரு. ஆண்டவர் அந்த உறுதியான விசுவாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாத நிமித்தமாய் கர்த்தரை விட்டு நம்ம தூரமாய் போகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அநேக தேவைகள் இருந்தாலும், அநேக போராட்டங்கள் இருந்தாலும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. அன்பு இன்னும் முக்கியமாய் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்ம மேல எவ்வளோ அன்பு வைத்தது நிமித்தமா தான் அந்த கல்வாரி சிலுவையில அவர் அன்பை நமக்கு கொடுத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்திலும், நம்ம செய்கிற வேலையிலும், சபையிலும் உண்மையாகவே நம்ம அன்பா இருக்க வேண்டும். மாயமான அந்த அன்பை நம்ம யாருக்குமே காட்டக்கூடாதுங்க. உண்மையான அன்பு ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகள் காட்டுவதுதான் அது ரொம்ப நலமாய் காணப்படும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அன்பா இருக்கிறதை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி இன்றும் அன்பா இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, பொறுமை நமக்கு காணப்படுகிறது இல்ல, சாந்த குணம் நமக்கு காணப்படுகிறது இல்ல. யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு வலிகள் இருந்தாலும் பொறுமையோடு இருந்தார், சாந்த குணமோடு இருந்தார். அவர் பொறுமையோடு இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. அவருடைய பொறுமைக்கு ஆசீர்வாதம் இரட்டதனையான கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் பிரியமான தேவச்சனமே, எதுக்கெல்லாம் காத்திருக்கிறீங்க? எந்த தேவைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்க? விசுவாசமா இருங்க, தேவனிடத்துல அன்பா இருங்க. நீங்க கர்த்தரிடத்துல பொறுமையோடு காத்திருங்க. குடும்பத்துல பொறுமையா இருங்க, கணவன் மனைவி பொறுமையா இருங்க, பிள்ளைகிடத்துல பொறுமையா இருங்க, வேலை செய்கிற இடத்துல பொறுமையா இருங்க, உங்களுடைய உபத்திரத்துல பொறுமையா இருங்க, உங்களுடைய வியாதியில பொறுமையா இருங்க, உங்களுடைய எல்லா தேவைகளிலும் பொறுமையா இருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பொறுமையை நான் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பேன். உன்னுடைய அன்பு பெரியதாய் காணப்படும், உன்னுடைய விசுவாசம் பெரிதாய் காணப்படும் என்று ஆண்டவர் இந்த வேளையில இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களோடு பேசுகிறதாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, பொறுமையோடு இருங்க, அன்போடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசமா இருங்கள், பொறுமையோடு இருங்கள் அப்பா, அன்பா இருங்கள் என்று அப்பா நீங்க இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் எதிலெல்லாம் ஆண்டவரே சப்பா காத்துக்கொண்டு விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின்படியே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே அப்பா. ஆபிரகாம் விசுவாசமா இருந்தார், ஜெயத்தை கண்டார் அப்பா. ஆண்டவரே, அன்பா இருக்கும்படி கற்றுக் கொடுத்தீங்க இசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, குடும்பத்துல அன்பு ஆண்டவரே, உடன் பிறப்புல அன்பு ஆண்டவரே அப்பா, வேலை மேல அன்பு ஆண்டவரே, கணவன் மனைவி அன்பு நீங்க கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. நீங்களே எங்களுக்கு அன்பா இருந்த அந்த கல்வாரி சிலுவையில ஜெயத்தை கொடுத்த தேவன் அப்பா. அந்த அன்பை உங்களுடைய பிள்ளைகள் நாடும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா. ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பொறுமையா இருந்தாரோ, சாந்த குணமா இருந்தாரோ, அதே போல அப்பா உங்களுடைய பிள்ளைகள் எதுக்கெல்லாம் ஆண்டவரே சப்பா பொறுமை இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்கும்படி அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்கள் கொடுத்த வார்த்தையில பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரை, அன்பாகவும் பொறுமையாகவும் விசுவாசத்தபடி இருக்கும்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஒரு ஆலோசனை இந்த வேலையில கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா ஆண்டவரே. அப்படி அவருடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற, அன்பா இருக்கிற, பொறுமையா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. பலப்படுத்துங்க. துதிகன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசமா இருங்க, அன்பா இருங்க, பொறுமையா இருங்க. Jesus with you. Jesus loves you. God bless you.